மக்கள் நலனுக்காக போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஷின் ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சேலம் செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், பியூஷ் மானுஷின் ஜாமீன் மனு எந்த நீதிமன்றத்தில் எத்தனை மணி அளவில் விசாரணைக்கு வர இருக்கு? திவ்யா, கடந்த 8ஆம் தேதி அன்று சேலம் உள்ளுவாடி கேட் பகுதியில் சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஷ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அதாவது அப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பணிகளை தடுக்க முயன்றதாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவரோடு சேர்த்து மொத்தம் பியூஷ் மானுஷ் உட்பட 3 பேரை காவல்துறையினர் இந்த போராட்டத்திற்காக கைது செஞ்சாங்க. இதுல பியூஷ் மானுஷ் மீது பிணையில் வெளிவர முடியாத வழக்கு உட்பட 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த திங்கள் அன்று சேலம் மத்திய சிறையில் அவரை நேரில் சந்தித்த அவரது மனைவி மோனிகா பியூஷ் மானுஷை சிறையில் காவலர்கள் தாக்கியதாக ஒரு புகாரை எழுப்பியிருந்தார், ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதேபோல பியூஷ் தரப்பில் அவரது வழக்கறிஞர் மாயனும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாக பியூஷ் மானுஷ்க்கு பிணையில் விடுவிக்க கோரி, அதாவது ஜாமீன் கோரி கடந்த புதன்கிழமை அன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. இருந்தபோதிலும் பியூஷோடு சேர்த்து கைது செய்யப்பட்ட ஈசன், கார்த்தி மற்றும் முத்து ஆகியோருக்கு கடந்த வியாழன் அன்று ஜாமீன் கிடைத்தது. பியூஷ் மானுஷ் மீது ஜாமீன் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் பியூஷ் மானுஷ்க்கு ஜாமீன் கோரி அவரது மனைவி மோனிகா மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு மீதான விசாரணை சேலம் தலைமை நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பியூஷ் தரப்பில் வழக்கறிஞர் பாப்பா மோகன் மற்றும் மாயன் ஆகியோர் ஆஜராகி பியூஷுக்கான மனு மீதான விசாரணையில் பங்கேற்க உள்ளனர். திவ்யா, தொடர்ந்து இணைப்பில் இருங்க மோகன்ராஜ். இது குறித்து இயற்கை ஆர்வலரான பியூஷ் மானுஷை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி அனைத்து தரப்பு மக்களும் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. அவருக்கு ஆதரவா பல ஹேஷ்டாக்களும் சமூக வலைதளங்கள்ல வலம் வருது. அது குறித்து விரிவாக விளக்குகிறார் செய்தியாளர் பத்மபிரியா. சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் செயல்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் சேலத்தைச் சேர்ந்தவர். சேலம் மக்கள் குழுன்னு உருவாக்கி பொதுமக்கள் கிட்டேருந்து நிதி திரட்டி மூக்கநேரி, சேலத்துடைய மூக்கநேரிய மறுசீரமைச்ச பெருமைக்குரியவர் பியூஷ் மானுஷ். இவர் பல்வேறு சமூக ஆர்வல பணிகளையும் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில கடந்த 8ஆம் தேதி சேலத்தில் முள்வாடி பாலம் அமைக்க அதிகாரிகள் முற்பட்ட போது அவங்களை தடுத்ததுக்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டது மட்டும் அல்லாம சிறையில் அவர் தாக்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதை கண்டிச்சு பல்வேறு தரப்பு மக்களும் அவருக்கு சப்போர்ட் செய்யும் விதமா சமூக வலைதளங்கள்ல பல்வேறு ஹேஷ்டாக்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல பியூஷ் மானுஷ் சேலம் மூக்கநேரியில் மேற்கொண்ட பணிகளை விவரிச்சு ஒருத்தங்க இப்படிப்பட்ட ஒரு இயற்கை ஆர்வலரை கைது செய்யறதும் அவரை வரம்பு மீறி காவல்துறையினர் தாக்கினதும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க. இதே போல சென்னையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டப்போ ஆர்ஜே பாலாஜியோட சேர்ந்து பணியாற்றியதா சொல்லப்படும் பியூஷ் மானுஷ்க்கு ஆர்ஜே பாலாஜியும் சப்போர்ட் பண்ணி ஒரு பதிவை ஃபேஸ்புக்கில் வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது பியூஷ் மானுஷை காவல்துறையினர் தாக்கினதாக சொல்லப்படும் விஷயம் உண்மையாக இருந்தால் அது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இதே போல அவருக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஹேஷ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு தரப்பு மக்களும் அவர் மேற்கொண்ட சமூக நல பணிகளை பட்டியலிட்டு இவருக்கு விடுதலை கொடுக்கணும், இவருடைய ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டது தப்பு அப்படின்னு வலியுறுத்திருக்கிறாங்க. மொத்தத்தில் ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், சமூக வலைதளங்களில் பரவலாக பொதுமக்கள் பியூஷ் மானுஷுக்கு ஆதரவான கருத்துக்களே வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் பேசலாம். மோகன்ராஜ், சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஷுடன் கைதான 2 பேருக்கு ஏற்கனவே ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் இவருக்கு ஏன் இன்னும் ஜாமீன் கிடைக்கல? இதுக்கு என்ன காரணம்? அதாவது பியூஷ் மானுஷை பொறுத்த வரைக்கும் பல்வேறு, பத்மபிரியா குறிப்பிட்டதை போல பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்காரு. குறிப்பா இந்த இவர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தோட பின்னணியை பார்த்தோம் அப்படின்னாக்கா, முள்ளுவாடி கேட் பகுதியில பாலம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் ஏற்கனவே திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில கடந்த 8ஆம் தேதி இந்த பணிகள் துவக்குவதாகவும் அதற்காக போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படும் எனும் சேலம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு அறிவிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதை கண்ட பியூஷ் மானுஷ் ஒரு முறையான திட்டமிடுதல் இல்லாம இந்த பணிகள் தொடங்க போறதா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. குறிப்பா அந்த பகுதியில் இருக்க கடைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களிடம் நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான எந்த விதமான முன் அனுமதியும் பெறவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை இவர் முன்வச்சு இந்த பணிகள் தொடங்கப்பட்ட நிச்சயமா சேலத்தின் மையப்பகுதியான முள்ளுவாடி கேட் பகுதியில் இந்த திட்டத்தை முடிப்பதற்கு ஒரு தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படும். குறிப்பா இந்த பணிகள் இந்த ஆண்டு தொடங்கப்பட்டாலும் கூட இது போன்ற பல்வேறு நடைமுறை
சிக்கல்கள் காரணமா இந்த பணிகளை விரைந்து முடிக்க முடியாமல் பல ஆண்டுகள் நீடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அதே போல இந்த ஏற்கனவே ஆனந்தா பாலம் அப்படிங்கிற இடத்திலும் இதே போல ஒரு பிரச்சனை, அதாவது அணுகு சாலை, இணைப்பு சாலைகளுக்கு நிலம் கிடைக்காமல் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அதற்கு முன்னின்று போராடியோர் பியூஷ் மானுஷ். அந்த அடிப்படையில் தான் இந்த முள்ளுவாடி கேட் பாலம் அமைப்பதிலும் முறையான திட்டமிடுதல் வேண்டும், திட்டமிட்ட பிறகு இந்த பால பணிகளை துவக்க வேண்டும் அப்படிங்கறத மாவட்ட நிர்வாகத்தை சந்திச்சு முறையிட்டார். ஆனா அங்கேயும் எந்த பதிலும் கிடைக்கல. அதே போல தென் ரயில்வே கோட்ட மேலாளரையும் சந்திக்க முற்பட்டார். அதற்குள்ளாக பணிகள் துவக்கியதை அடுத்துதான் முள்ளுவாடி கேட் பகுதியில் போராட்ட களத்தில் நேரடியாக பியூஷ் மானுஷ் உட்பட 3 பேர் களமிறங்கினாங்க. அந்த இடத்துலதான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே இவர் மேல பல்வேறு வழக்குகள், இது போன்ற பொதுநலனுக்காக போராட்டம் நடத்தியதாக பல்வேறு வழக்குகள் காவல்துறையில பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில பியூஷ் மானுஷ் மீது ஒரு புதிய வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் காவல்துறையினர் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதுபோன்ற பிணையில் வெளிவர முடியாத வழக்கை பதிவு செய்திருப்பதாக அவரோட வழக்கறிஞர் மாயன் குற்றம் சாட்டியிருக்கார். குறிப்பாக 5 பிரிவுகள்ல 4 பிரிவுகள் பிணையில் வரக்கூடிய வழக்காகவும் ஒரு பிரிவில் மட்டும் கொலை மிரட்டல் என்ற அடிப்படையில் பிணையில் வெளிவர முடியாத வழக்கையும் காவல்துறையினர் பதிவு செய்ததற்கு காரணம் பியூஷ் மீதான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தான் அப்படிங்கிறது அவர் குடும்பம் மற்றும் அவரது வழக்கறிஞர் தரப்பு குற்றச்சாட்டாக இருக்கு. வேதவள்ளி, மோகன்ராஜ், பியூஷ்க்கு சமூக வலைதளங்கள்ல எந்த அளவு ஆதரவு இருக்குன்றதையும் பார்த்தோம். சேலம் மாவட்ட மக்கள் அவருக்கு எந்த அளவு ஆதரவு கொடுக்குறாங்க? கண்டிப்பாக பியூஷ் கைது செய்யப்பட்ட தினத்திலிருந்து பல்வேறு அமைப்புகளும் அவரை விடுவிக்க கோரி பல்வேறு விதமான ஆலோசனைகளை நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக சேலம் மக்கள் குழு, அந்த அமைப்பானது முழுக்க முழுக்க பதிவு செய்யப்படாத தன்னார்வலர்கள் ஒருங்கிணைந்து பல்வேறு சமுதாய பணிகளை ஆற்றுவதற்கான அமைப்பாகும். இந்த அமைப்புல பார்த்தோம்னாக்கா பல்வேறு செல்வந்தர்கள் இந்த அமைப்புல இடம்பெற்றிருக்காங்க. சேலத்தில் இருக்க முக்கியஸ்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் இந்த அமைப்புல தாமாக முன்வந்து பல்வேறு உதவிகளை செஞ்சாங்க. அந்த குழுவை ஒருங்கிணைக்கும் பணியில தான் பியூஷ் மானுஷ் ஈடுபட்டிருந்தாரு. பியூஷ் மானுஷ் முன்னெடுத்த இந்த பணிகளுக்கு பல்வேறு தரப்பினரும், அதாவது சென்னையில் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்ட போது கடலூர் மற்றும் சென்னைக்கு வந்து இரவு பகல் பாராமல் பல்வேறு நல உதவிகளை தனி ஒரு மனிதனாக பலரை ஒருங்கிணைத்து அனுப்பிய ஒரு நிகழ்வையும் பியூஷ் செய்திருக்கிறார். இதே போல ஏரிகளை தூர்வாறுதல், குளங்களை தூர்வாறுதல் என்ற அடிப்படையில் பல பணிகளில் ஈடுபட்டிருந்த பியூஷ் மானுஷ் தற்பொழுது மரம் வெட்டுதல் தொடர்பான முறையான அனுமதியின்றி மரம் வெட்டுதலை தடுத்தல் என பல்வேறு போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்காரு. எனவே அவருக்கு சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் பல்வேறு தரப்பினர் மட்டுமன்றி சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் பியூஷ் மானுஷ் வட இந்தியர் என்ற காரணத்தினால தமிழகத்தில் வசிக்கின்ற வட இந்தியர்களோட ஆதரவும் அவருக்கு அதிக அளவில் இருக்கு. ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பியூஷ் கைது செய்யப்பட்டது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமும், இவரை விடுவிப்பதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமும் தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்ட அமைப்புகளை கொண்டு நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்த பல்வேறு அமைப்பினரும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் பியூஷ் மானுஷ் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும், அதே போல சிறையில் அவர் தாக்கப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட சிறை காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. திவ்யா.